ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆஷாட நவராத்திரி டே 2 vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் வாராகி அம்மனை எப்படிலாம் நாங்கள் வழிபடுறோம் அப்படின்றத பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வழிபடுங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் எந்த மாதிரி நீங்கள் வழிபடுறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது என்னென்ன பூ இன்றைக்கி நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி வாங்கினேன், அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, அப்புறம் கொஞ்சம் ரோஸ், பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வாங்கினேன். நேற்றே சாமியை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்ட டே 1 vlog பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம சாமிக்கு எலுமிச்சப்பழ மாலை, அதுக்கப்புறம் மஞ்சள் மாலை எல்லாமே கட்டி நேற்று சாத்தியாச்சு. இன்றைக்கி வெறும் டெக்கரேஷன் மட்டும்தான். அதனால் சாமந்தி, மல்லி, ரோஸ் வாங்கி நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சாமந்தி அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ளவர்ஸை மட்டும் அழகாக வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரோஸில் ஒரு ஆஃப் ரோஸ் கட் பண்ணி ஒரு லோட்டஸ் மாதிரி அழகாக வரும் அப்படின்ட்டு அதை நான் டெக்கரேட் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட்டு சாமந்தியில் கொஞ்சம் உதிரி பூவாக எடுத்து கட் பண்ணி அதை போட்டு வச்சுட்டு அதில் நான் வச்சுருந்த விளக்கையும் சென்டராக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மண் விளக்கு நல்லா வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம காய வைக்கணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கழுவி அப்படியே கூட ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமந்தி கொஞ்சம் இருந்தது, அதை இந்த தட்டுங்களுக்கு ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணி சென்டராக வச்சாச்சு. அப்புறமா பன்னீர் ரோஸை கொஞ்சம் உதிரி பண்ணி அதையும் கொஞ்சம் லைட்டாக அந்த சாமந்தி சைட்லலாம் கொஞ்சம் வச்சா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அந்த சாமந்தி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த காம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் சாமந்தி ஃபுல்லாக ரவுண்டாக தட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சாச்சு. நாங்கள் டெக்கரேஷன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா விளக்குலையும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா சாமிக்கு தூபம் காட்டிட்டு நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ அந்த வேண்டுதல் அம்மா கிட்டே வச்சுட்டு இன்றைக்கான பூஜையை நல்லபடியாக நிறைவாக முடிஞ்சிச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வழிபடணும்னு நினச்சின்னா வழிபடுங்க, இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி வழிபடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வழிபடலாம். அம்மாவுக்கு ஒரு சின்ன விளக்கேற்றி வழிபட்டால் கூட அது ரொம்பவும் விசேஷமாக தான் இருக்கும். இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாளும் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.